ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெல்ம் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, சனிக்கிழமை சாயந்தரம் போல் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம்னா அதை வந்து உங்கள் கூட வந்து லாங் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, மேலூர் மில்கேட்டில் இருக்குது. இந்த மாரியம்மன் கோயில் எப்போயுமே வந்து வருஷம் பங்குனி மாதம் திருவிழா வந்து வைப்பாங்க. 3 நாள் வந்து நமக்கு சிறப்பாக வந்து இருக்கும். பாப்பா சின்ன பிள்ளை இருக்க மாதிரி தான் நாங்கள் அந்த ஏரியாவில் தான் இருந்தோமா, நினச்சோடனே இந்த கோயிலுக்கு வந்து போயிடுவோம். இப்போ வந்து ரொம்ப நாளாச்சு இந்த கோயிலுக்கு வந்து போய், இன்றைக்கி திருவிழா அப்படின்ற மாதிரி ஃப்ரெண்டு வீட்டில் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. சரி நேற்றே போகலாம் அப்படின்னு பட்டுறப்போ நேற்று போக முடியல. இன்றைக்கி 2வது நாள் திருவிழா, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே பாப்பாடே தம்பிட்டே வந்து சொல்லிட்டேன். நமக்கு தான் 1000 வேலைகள் இருக்குது, எல்லா வேலையும் வந்து முடிச்சு வச்சுட்டு நம்ம வந்து கோருக்கு வந்து கிளம்புற மாதிரி இருக்குது. இந்த அக்காவுக்கு தம்பிக்கு என்ன 2 பேருக்கு சண்டை கட்டிக்கிறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. எனி டைம் சண்டை கட்டிக்கிட்டே இருக்காங்க இப்பெல்லாம். இதே அவங்க அப்பா வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற இடமே தெரியாது. அவ்வளோ ஒத்துமையாக இருக்கிற மாதிரி இருந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க. இதை நான் மட்டும் வீட்டில் இருந்துச்சுங்க என்னையே தான் வந்து கேனையாக நினச்சிட்டாங்க இவ்வளோ இருக்குது. நிறைய பேர் இப்படி தான் சொல்கிறாங்க. அப்பா இருந்தால் சண்டை போட மாட்டாங்க, ஒத்துமையாக இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இருந்தால் அப்படி தான் அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் இப்படி தான் இவ்வளோ இருக்குது. அதை கூட்டிக்கிட்டு சாயந்தரமே வந்து இருட்டாகிறதுக்கு முன்னாடியே வந்து கோயிலுக்கு போயிடலாம் அப்படின்னு நினச்சா, வீட்டிலேருந்து கிளம்பி வந்து 6:30 ஆயிடுச்சு. நாங்கள் பஸ்ஸு வேறு பிடிச்சி வேறு போனோமா, 1/4 மணி நேரம் தான் ஆகும். கரெக்டாக வந்து 6:45 ஆயிடுச்சு. பஸ்ஸு பிடிச்சி கோயிலுக்கு வர 7 மணி ஆச்சு. கோயிலில் வந்து பார்த்தா ரொம்ப ஜேன்னு சூப்பராக வந்து இருந்துச்சு. இப்போ தான் வந்து முளைப்பாரி தூக்கிட்டு வர போகிறதாக வந்து அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி நம்மளும் சாமியெல்லாம் வந்து திருப்தியாக அதை கும்பிட்டு நல்லா கிட்டே நின்று சாமி கும்பிட்டு அதுக்கு அப்படியே போய் பிரசாதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு அப்படி திருவிழா கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே சும்மா திருவிழா கடை எல்லாத்தையும் வந்து சுற்றி பார்த்தோம். ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி திருவிழாக்கு வந்து வரேன்னா என்ன ஒரு மிஸ்ஸிங், அவங்க அப்பா வந்து வேலைக்கு வந்து போயிருந்தாங்க, அவங்க வர முடியலை. அவங்களுமே வந்து நான் வீடியோவில் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். இன்னொரு நாள் ஃப்ரீயாக இருக்கும் போது சேர்ந்து போவோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. முன்னாடிலாம் கொரோனா டைம்லலாம் வந்து எந்த கோயிலுமே வந்து திறந்துருக்காது, எந்த கோயில் வந்து திறந்துருக்கோம். நாங்கள் வந்து நினச்சோன்னே வந்து ஃபேமிலியாக வந்து சாயந்தரமாக கிளம்பி வந்து இங்கே வந்து நல்லா காத்தோட்டமாக இருக்கும், அந்த உட்காந்து சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அப்படி தான் வந்து போகுமே. யாருக்கெல்லாம் இந்த கொரோனா டைம் வந்து ஒரு பாடம் கற்றுக் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. எங்களுக்குலாம் வந்து நிறைய பாடம் வந்து இந்த கொரோனா டைமில் தான் வந்து கற்றுக் கொடுத்துட்டே போணுச்சு. இன்னுமே எங்களை அதுலேருந்து மீண்டு வர முடியலை. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, மேலூர் மில்கேட்டில் இருக்குது இந்த கோயில். முத்துமாரியம்மன் கோயில் 3 நாள் வந்து திருவிழா வந்து நல்லா சிறப்பாக வந்து நடக்கும். முதல் நாள் வந்து தீச்சட்டி, பால் குடம் எல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. இன்றைக்கி காலையில் வந்து பால் குடம் வந்து முடிஞ்சிருச்சான். இப்போ வந்து முளைப்பாரி வந்து ஊர்வலமாக வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களும் போய் சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து பிரசாதம்லாம் வந்து வேடிட்டு வந்து கொடுத்தாங்க. இங்கே வந்து ஜூஸ் வந்து கொடுத்தாங்களா, அதை வாங்கிட்டு அப்படி திருவிழா கடையை வந்து சுற்றி பார்க்கறதுக்கு வந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணி ஆகணும்னு சொல்கிறேன். நாங்கள் வந்து எங்கள் தெருவில் வந்து வந்துக்கிட்டு இருந்தோமா, அப்போ தான் சொன்னாங்க, இன்றைக்கி தான் உங்கள் பொம்பளை பிள்ளை மாதிரி இருக்குது, எனி டைம் பையன் மாதிரியே ட்ரெஸ் போட்டுட்டு இருக்கோம், இன்றைக்கி தான் பார்க்க லட்சணமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா அவள் வந்து சிக்கு ட்ரெஸ் வந்தெல்லாம் போட மாட்டா, எனி டைம் ஃபேன் சட்டையோட தான் சுற்றிக்கிட்டு இருப்பா. நான் கட்டாயப்படுத்தினேன், நீ வந்து கெவுனு வந்து போட்டு வரேன்னா வான்னு. அவள் உடனே சொன்னான், நீங்கள் சேலை கட்டுறோன்னா சுடிதார் போடுறேன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி தான் சேலை கட்டினேன், அவள் கெவுனு போட்டு வந்தான். ஜாடியெல்லாம் வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் வந்து ஜாடி வந்து நிறைய இருக்கா. இதை வாங்கிட்டு வந்தேன்னா எங்கள் வீட்டில் நான் தான் வந்துட்டு வாங்கணும். அதுக்காக வந்து அதெல்லாம் வந்து பார்த்ததோட அவ்வளோதான். இப்போயே திருவிழா கடையை மட்டும் ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்துட்டு அப்படி பிள்ளைங்கள்ட்ட கேட்டு எது வேணுமான்னு, எதுவும் ஸ்நாக்ஸ்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி கேரளா கொட்டு எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு சரி முளைப்பாரி வரும் அதெல்லாம் வந்து பார்த்துட்டு வெயிட் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படி வந்து பஸ் ஏற ஸ்டாப்புக்கு வந்து வந்துட்டோம். இங்கே நின்று வந்து பார்த்தோம் அப்படின்னா முளைப்பாரி ஊர்வலமாக போகும் அப்படின்னு. இங்கே பக்கத்துலேயே தான் வந்து சிங்கம்மா கோயில் இருக்குது. யாருக்கெல்லாம் சிங்கம்மா கோயில் தெரியும் அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். சிங்கம்மா கோயிலுக்கு கூட அடிக்கடி வர்றோம் இப்போ, ஆனால் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு வர முடியல. இதுக்கு பக்கம் தான். ஏன்னா வந்து இறங்கினோடய வந்து சிங்கம்மா கோயில் ஸ்டாப்பாக அங்கேயே சாமியை கும்பிட்டு அப்படியே பஸ் ஏறி போகிற மாதிரி ஆயிடுது. சரி இனிமேல் வந்து அடிக்கடி இப்படியே வருவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்படியே வந்துட்டு அப்படியே முளைப்பாரி வந்து ஊர்வலமாக வந்து வந்துச்சா பாருங்க, எவ்வளோ அழகழகா மீனாட்சி அம்மன், ஆண்டாள் அந்த மாதிரிலாம் வந்து மேக்கப் போட்டு சூப்பராக வந்து ஊர்வலம் வந்து வந்துச்சு. நான் முளைப்பாரியெல்லாம் இப்போ தான் இவ்வளோ கிட்ட நின்று பார்க்குறேனே. இன்றைக்கி யாரெல்லாம் கோயிலுக்கு வந்தீங்க, யாரெல்லாம் இந்த ஊர் அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்து நாங்களும் மேலூர் தான் சொல்லி போட்டிருந்தாங்க. எனக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளும் போய் வீடியோ வந்து போட்டிருக்கமே அப்படின்னு. பால்கோட வீடியோ வந்து போகணும்னு நினச்சி ஆனால் மிஸ் பண்ணிட்டு போக முடியலை. அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க, நீங்கள் மதுரையில் தானே இருக்கீங்கன்னு பேர், மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு தடவை வீடியோ போடலாமே அப்படின்னு. நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசெல்லாம் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்து போய் வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். அப்போல்லாம் வந்து அடிக்கடி வந்து போவோம். இப்போ அங்கே இருக்க ஊர்லேருந்து அங்கே கோயிலுக்கு
வந்து போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆயிடுது. அங்கேருந்து போயிட்டு திரும்பி வரணும். அதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கவே இல்லை. கண்டிப்பாக வந்து போனேன் அப்படின்னா வீடியோ வந்து போடுறேன். நாங்கள் இருக்கிறதுக்கு எங்களுக்கு ரொம்ப பக்கம் என்னன்னா அழகர் கோயில் தான். நினச்ச உடனே வந்து போயிடலாம். அரை மணி நேரம் தான் ட்ராவல். அரை மணி நேரத்துலேயே வந்து கோயிலில் போய் சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு வீட்டுக்கே வந்து வந்துடலாம். அதனால தான் நாங்கள் அடிக்கடி வந்து அழகர் கோயில் போகிற மாதிரி வீடியோ வந்து போடுறேன். அங்கே பிரசாதம்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.